நேத்து மத்திய சென்னையில பெரும் பிரச்சனை வெடித்திருக்கு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெரும் பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இத பத்தி தான் பேச போறோம். இது யார் மேல தவறு இருக்கு அப்படி சொல்லி நீங்க தான் கடைசியில சொல்லணும். டீட்டெயிலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது நேத்து மத்திய சென்னை வேட்பாளர் செம சண்டை நடந்து வேட்பாளர்களை கைது செஞ்சு போலீஸா சிறையில அடைத்தாங்க. கைது செய்து கூப்பிட்டு போயிட்டாங்க. திமுக வேட்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வேட்பாளர்களுக்கும் பெரும் சண்டை மத்திய சென்னை வாக்குச்சாவடியில் நடந்தது. என்ன ஆச்சுன்னா மத்தியச்சாவடி வாக்குச்சாவடியில் ஒருத்தர் ஓட்டு போட போயிருக்காங்க. அப்ப சீமான் அவர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட பட்டன் பிரஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஓட்டே விழுல. இதை அங்க மத்திய சென்னை வேட்பாளர்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப மத்திய சென்னை வேட்பாளர் இந்த மாதிரி கேட்டு இருக்காங்க. சோ நாங்க ஒருத்தர் ஒரு மக்கள் ஓட்டு போட போயிருக்காங்க. சோ ஆனா அவரோட ஓட்டு விழல. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஓட்டு விழல அப்படிங்கிற செய்திகள் அப்படிங்கிற தகவல்கள் எனக்கு வந்திருக்கு. சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படி சொல்லி தேர்தல் ஆணையம் கிட்ட கேட்டிருக்காங்க. அங்க இருக்க அதிகாரிகள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா டெஸ்ட் ஓட்டு வைப்பாங்க. டெஸ்ட் ஓட்டுனா மீண்டும் அந்த ஓட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஓட்டு வேணும்னா அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதி லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்குள்ள ஒருத்தர் ஃபோன் பண்றாங்களாம். ஃபோன் பண்ணி நீங்க இந்த மாதிரி எழுதாதீங்க, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய திட்டி இருக்காங்களாம். அதையும் மீறி அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் டெஸ்ட் ஓட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் ஓட்டு எழுதிட்டு இருக்கும் போதே திடீர்னு திமுக வேட்பாளர்கள் திமுக நிர்வாகிகளாம் அங்க சண்டை போட்டு அவங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே பிரஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்த இந்த மாதிரி நாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டோம், ஆனா ஓட்டே விழல இந்த மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணதான் நாங்க அங்க இருக்க நிர்வாகிகளை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருதோம். அப்பதான் இந்த மாதிரி திமுக நிர்வாகிகளும் காவல்துறையும் வெளியே போங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி பிரஸ்ஸை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காவல் அதிகாரிகள் எங்கெல்லாம் பேசாதீங்க, வெளில போங்க வெளியே வந்துட்டு அப்புறமா பிரஸ் கிட்ட பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்க காவல் அதிகாரிகள். உடனே காவல் அதிகாரிகள் அங்க இருக்க வேன்ல அந்த நிர்வாகிகள் வேட்பாளர்கள் ஏற்றி சென்று போயிருக்காங்க. அப்ப வேன்ல போகும்போது அந்த வேட்பாளர் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வாக்கு போட முடியலன்னு சொன்னாங்க. டெஸ்ட் ஓட்டு நாங்க கேட்டோம், ஆனா டெஸ்ட் ஓட்டு நடத்த விடாம இந்த மாதிரி திமுக நிர்வாகிகளும் காவல்துறையும் பண்ணி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது யார் மேல தவறு இருக்கு? டெஸ்ட் ஓட்டு போடாம விட்டது யார் மேல தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்